ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய இந்த போவை நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி எப்படி புதுசு மாதிரி மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் இந்த போவை வந்துட்டு அளந்து எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது, அகலம் 3/4 இன்ச்சஸ் இருக்குது. நான் இனி வந்துட்டு ஒரு ஓல்டு கிளாத் தான் எடுத்திருக்கேன். நீளம் வந்துட்டு 22 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் அகலம் வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு நல்லா சுருக்கு வச்சு தைக்க போகிறதுனால கொஞ்சம் நீளமாகவே பீஸை கட் பண்ணி எடுக்கிறேன். இனி இந்த பீஸை 2ஆக மடக்கி ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷின் இருக்குது அப்படின்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்து வந்துட்டு மிஷினில் தைக்க முடியலை, அதனால் நான் கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி வந்துட்டு இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன். நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்தாச்சு. இனி இதை வந்துட்டு இந்த போல வச்சு விட்டுக்கிறேன். நான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கு நிறைய வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் நான் எடுத்துருக்கிற அளவு வந்துட்டு இதுக்கு பத்தாது, பாதி அளவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இனி வந்துட்டு அதே சைஸில் 22 இன்ச்சஸ் நீளமும் அதுக்கப்புறம் அகலம் வந்துட்டு 3.5 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி இன்னொரு பீஸ் கூட கட் பண்ணி அதையுமே 2ஆக மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்து இந்த பீஸ் கூட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கைநூல் தான் போட்டு எடுக்கிறேன், ஏன்னா இந்த துணி வந்துட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாததுனால கைநூல் போடுறேன். உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை மிஷின் இருக்குன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த போவில் வந்துட்டு வச்சு விட்டுக்கிறேன். நிறைய சுருக்கு வர்றப்போ பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. இனி பார்த்திங்கன்னா இந்த எண்டை வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி உள்பக்கமாக மடித்து கைநூல் போட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2-3 டைம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக்குறதுக்காக என்கிட்ட சின்ன சின்ன முத்துக்கள் இருந்துச்சு. அதை வந்துட்டு ஃபெவி பாண்ட் க்ளூ யூஸ் பண்ணி அங்கங்கேயா க்ளூவை வச்சுட்டு இந்த முத்தை வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த முத்து இருக்குன்னா இதே மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. பழைய கிளாத்தில் வெறும் 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு போர்ட் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி இருக்கிற ஒரு பழைய போ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு சின்ன ஒரு பிளாக் கலரில் லேஸ் மாதிரி அதில் இருந்துச்சு. நான் வந்து அதை ரிமூவ் பண்ணலை. அதுக்கு மேலேயே என்கிட்ட இருக்கிற இந்த ரிப்பனை வந்துட்டு ஃபுல்லாகவே கன் க்ளூ யூஸ் பண்ணி சுற்றி எடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாகவே இதை சுற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரிப்பன் இல்லை அப்படின்னா பழைய கிளாத் இருந்துச்சுன்னா அதை குட்டியாக கட் பண்ணி 2ஆக மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே சுற்றி எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ரெட் கலரில் ஒரு ஃப்ளவர் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளவரை தான் இந்த போவில் வச்சு விட போகிறேன். இதில் வந்துட்டு நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த போவோட மேலே வச்சு விடுறேன். ஒரு காட்டன் கிளாத்தை இந்த பின்னாடி வைக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடுறேன் இதில். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற அந்த குட்டி கிளாத்தை அதுக்கு மேலே டைட்டாக வச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம்னா இந்த ஃப்ளவர் வந்துட்டு இந்த போலேருந்து கலண்டு வராது, டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளவர் இல்லை அப்படின்னா பழைய கிளாத்தில் ஃப்ளவர் மாதிரி பண்ணி கூட இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம கையாலேயே ஒரு 5 நிமிஷத்தில் இதையுமே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு கம்பி தான் எடுத்திருக்கேன்.
இந்த கம்பியில் ஒயிட் ரிப்பன் வச்சு ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரிப்பன் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வூலன் த்ரெட் அந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு. இனி வந்துட்டு என்கிட்ட ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக கடையில் வாங்குறதுக்கு கிடைக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பழைய ஒரு போல இருந்த ஃப்ளவர் தான். இதை வந்துட்டு அங்கங்கேயா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரி பேக்கில் கூட இதே மாதிரி குட்டி ஃப்ளவர் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கூட இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே க்யூட்டான போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 போல உங்களுக்கு எந்த போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.